ஹலோ வாய்ஸ் ஜசி. இன்னைக்கு நம்ம வந்து JDBC பற்றி பார்க்கணும். JDBC எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்னைக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. They say you don't gotta go home, but you can't stay here. And no, I don't wanna be alone. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JDBCனா என்னென்னு பார்த்தோன்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. இந்த நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன ஜாப் ஆக்சுவலாக பண்ணுது அப்படின்னு. நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமுக்கும் RDBMS டேட்டாபேஸ்க்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் தான் இந்த JDBC. ஓகேவா? பேசிக்காக டேட்டாபேஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து உங்களால் ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? JDBC வச்சு ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு JDBC ஜார் ஃபைல் தேவை. ஓகேயா? அதுக்கும் முன்னால் நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் MySQL 8 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம ஜார் ஃபைலை வந்து மேவன் ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஜார் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்லிப்ஸ் போயிடலாம். எக்லிப்ஸில் வந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண ஜாரை வந்து கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி பில் பாத், கன்ஃபிகர் பில் பாத், அப்புறம் கிளாஸ் பாத் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட் எக்ஸ்டர்னல் ஜார். இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜாரை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. ஓகே? இப்போ வந்து உங்களோட லைப்ரரிஸில் வந்து அந்த ஜாரை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு MySQL நான் லாகின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே? அதில் வந்து யூசர்ஸ்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் டேட்டா வந்து பாப்புலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேட்டாபேஸ் டேபிள் நேம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் டேட்டா மட்டும் பாப்புலேட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பண்ண போகிறது டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி JDBC வந்து நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து JDBC Driver கிளாஸை வந்து நம்ம JVMல லோட் பண்ணணும். அப்படி லோட் பண்ணுறதுக்கு class.forName அப்படின்ட்டு அந்த டிரைவரோட கிளாஸ் நேம் வந்து நம்ம அதில் மென்ஷன் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது அந்த கிளாஸ் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதும் இந்த டிரைவரும் JVMல லோட் ஆகிரும். பட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் இன்க்ளூடிங் திஸ் ஒன் டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். பட் ஃபார் லேர்னிங் பர்பஸ் இப்போதைக்கு நீங்கள் டிரைவர் வந்து இப்படி லோட் பண்ணுங்கள். ஓகே? நம்ம ப்ரோ ஆனதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை. ஓகேயா? ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து டேட்டாபேஸோட கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அதுக்கு வந்து நமக்கு டேட்டாபேஸ் யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்டு JDBC URL வேணும். ஸோ எப்போவுமே JDBC வந்து JDBC ப்ரோட்டோகால் தான் யூஸ். அதுக்கப்புறம் என்ன டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம MySQL கூட கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் நேம், லோக்கல் ஹோஸ்ட், அப்புறம் என்ன போர்ட், நார்மலி 3306 தான். அட்லாஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம், யூசர் அக்கௌண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்ம இப்போ டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா driver manager .get connection அப்படிங்கிற மெத்தடில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணால் அந்த இடத்துல நமக்கு ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து கிடச்சிரும். அப்புறம் இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், அதனால் மேலே த்ரோஸ் எக்ஸெப்ஷன் போட்டுக்கோங்க. எரர் ஹேண்ட்லிங்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் மறக்காமல் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற பேக்கேஜஸ்லாம் java.sql இம்போர்ட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம SQL query ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி நமக்கு கிடைக்கும்னா connection.create statement அப்படிங்கிற மெத்தட் வந்து நீங்கள் கனெக்ஷன்லேருந்து கால் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஃபர்தராக SQL கொரியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலான கொரியை நம்ம ஸ்ட்ரிங்காக ரெடி பண்ணுறோம். இங்கே செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம டிரைவர் லோட் பண்ணிட்டோம், கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம், கொரியும் ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற எக்ஸிக்யூட் கொரி அப்படிங்கிற மெத்தடில் நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ரிங் கொரியை வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே? ஸோ இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதும் நமக்கு ரிட்டர்ன் வர்ற டேட்டா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் செட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் தான் ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த ரிசல்ட் செட்டை தான் நம்ம ஐட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாலாம் நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரிசல்ட் செட்டில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே? அந்த நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் அதில் ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் அதில் வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அதில் ரெக்கார்ட் முடிஞ்சிச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஐட்ரேட் பண்ணும்போது வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ரிசல்ட் செட்டில் இருந்து கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம இண்டெக்ஸும் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலம் நேமும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா சேம் யூசர் நேம்ங்கிற காலம் நேம் தான் அதுலேயும் இருக்கும். நான் இங்கே யூசர் நேம் தான் பாஸ் பண்ணிடுவேன்.
ஸோ இந்த வேலையும் நீங்கள் வந்து டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணலாம். இப்போ இதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். நம்மளோட ஃபஸ்ட்டு ஜேடிபிசி ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கரெக்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம டேட்டாபேஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கிற 3 ரெக்கார்ட்ஸும் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம டிபியிலேருந்து வேல்யூஸை ரீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம், அந்த கொரியை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிப்பேனே அப்படின்னு. அதுதான் கிடையாது. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, 3rd ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் அந்த கொரியை மட்டும் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இங்கே வந்து நம்ம 3 ஸ்டாட்டிக் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இந்த எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கொரி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்ம டிஎம்எல் கொரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸிக்யூட் அப்டேட் வந்து ரிட்டர்ன் வந்து என்ன தரும்னா, நம்ம கொடுக்குற பர்டிகுலர் கொரி எத்தனை ரோஸ் வந்து அந்த டேபிள் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ரிசல்ட் தான் நமக்கு இண்டிஜராக ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ தான் நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு இதை வச்சு ப்ராசஸ் பண்ணணும்னா இந்த ரிசல்ட் வந்து 0க்கு மேலே இருக்கா அப்படிங்க செக் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். 1 ரெக்கார்ட் அப்டேட்டட் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டேட்டாபேஸ் செக் பண்ணிடலாமா? எஸ், கரெக்டாக அப்டேட். லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே வந்து கிளாஸ் லோட் பண்ணுறது, கனெக்ஷன் மேக் பண்ணுறது எல்லாமே சேம் தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா டைனமிக் queries. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம், நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்போம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கொரியை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அதை கன்கார்டினேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அது வந்து கரெக்டான வே கிடையாது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக நம்ம அந்த கொரீஸில் என்னெல்லாம் வேல்யூ இன்க்ளூட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற வைல்ட் கார்டு யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம் அந்த கொரியில். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம செட் பண்ணுற வேல்யூஸ்லாம் இதில் ரிப்ளேஸ் ஆகிடும். இப்போ ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கொரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக கனெக்ஷனில் இருந்து ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற மெத்தட் வந்து கால் பண்ணி அதில் நமக்கு ரெடி பண்ண கொரியை வந்து பாஸ் பண்ணுவோம். அடுத்து ஜஸ்ட் வந்து பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி இந்த 3 வேல்யூஸையும் இன்புட்டாக வாங்குகிறோம் யூசர்ட்டேருந்து. ஓகேவா? அப்படி வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூஸ் தான் அந்த கொரியில் ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த கொஷின் மார்க் இருக்கிறதுல ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த கொஷின் மார்க்கோட எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா 1, 2, 3 அந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, 1, 2, 3. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு என்ன டேட்டா டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேல்யூவை செட் பண்ணணும். இங்கே வந்து செட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வேல்யூக்கு. அதுக்கேற்ற மாதிரி 1 அதுக்கப்புறம் அந்த வேல்யூ அந்த இடத்துல அது ரிப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா? அடுத்ததோடவும் ஸ்ட்ரிங் தான், சேம் 2 கொடுத்துருக்கோம், 2 இடத்துல ரிப்ளேஸ் ஆகிரும், 3 அப்படி ரிப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இந்த கொரி லாஸ்ட்டு இந்த கொரி வந்து செட்டப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் டிஎம்எல் யூஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட் அப்டேட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் மெத்தட். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் யூசர் ரெஜிஸ்டர்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாமா எப்படி ரன் ஆகுதுன்னு? நைஸ், யூசர் ரெஜிஸ்டர். இப்போ டேட்டாபேஸையும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படியே. that is working perfect. ஓகே, அப்புறம் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது மட்டும் தான் அட்வான்டேஜாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. செக்யூரிட்டி ரீசன்ஸ், அப்புறம் டேட்டாபேஸ் கேஷிங், அப்புறம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி ரீட் பண்ணணும் அப்படின்னா டேக் யூர் ஓன் டைம், டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஓகே, நான் உங்களுக்கு இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி இன்னும் கெட் குட் அட் இட். ஓகே, ஐ திங்க் that's it for today. Please try to practice as much as possible guys. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மக்கடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
இதை நீங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ண உங்களுக்கு அதோட யூஸ் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுலேருந்து என்ன கிளாஸ் நேம், என்ன ஆப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் இதில். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் மேக் பண்ணுறதுலேருந்து அடுத்தது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் யூ கெட் த crust of it, you can understand it. So don't worry about that. Please just do practice. That's all I want. Okay. So next உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் நான் சொல்லிக்கிறேனே. ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் ட்ரான்சாக்ஷன்னா என்ன, ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன, கமிட் அண்ட் ரோல் பேக் அதோட மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத மட்டும் உங்களோட ஓன் வேர்ட்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம். பட் பர்சனலி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு இல்லாமல் இன்னொருத்தரையும் கற்றுக்க வைக்கிறீங்க. That's about it. See you guys next video. Bye. Last video போட்டு ஒரு வருஷம் ஆச்சு.